ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்க வீட்டிலையும் நீங்க குர்ஆனை ஓதிக்கோங்க, அதை கபூர்ஸ்தானம் ஆக்காதீங்கன்னு சொல்லிட்டு சூரத்துல் பக்ராவை ஓதினால் ஷைத்தான் நுழைய மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தபரானியில வரக்கூடிய ஒரு ஹதீஸ், இன்னலி குல்லி ஷைஇன் சனாமன் வ இன்ன சனாமல் குர்ஆனி அல் பக்ரா, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு உயர்வு நிலை இருக்கிறது. சனாமன் என்றால் அந்த ஒட்டகத்திற திமிலுக்கு சொல்ற உயர்த்தி ஒரு மேலான ஒரு விஷயம் இருக்கிறது. குர்ஆனில் மேலான ஒரு விஷயம் சூரத்துல் பக்ராவாகும். வ இன்ன மன் கரஅஹா ஃபி பைத்திஹி லைலத்தன் லம் யத்குல்ஹு ஷைத்தானு ஸலாஸ லயால், யார் இந்த சூரத்துல் பக்ராவை ஒரு இரவு ஓதுறானோ 3 இரவைக்கு ஷைத்தான் நுழைய மாட்டான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. எனவே நம்ம வீட்டில் குர்ஆன் ஓதுற பழக்கம், குறிப்பாக சூரத்துல் பக்ராவையும் நாங்கள் என்ன செய்யணும், வீட்டில் ஓதக்கூடியவர்களாக இருக்கோம். அப்போ பக்கம் வச்சு ஓதினா சரி. நிறைய பேர் இன்றைக்கு என்ன வீட்டில் ஷைத்தாண்ட பிரச்சனையா, வளவு காவல் பண்ணுறேன், இந்த குராபிகளுக்கிட்ட போகிறது, வளவு காவல் பண்ணுற இசிமா கொண்டாந்து அடிப்பாங்க, தேசிக்காய் கட்டி தொங்க விடுவாங்க. என்னையா வீட்டில் ஷைத்தாண்ட ஊசலாட்டம் இருக்கிறான், வீட்டில் ஷைத்தாண்ட ஊசலாட்டம் இருக்கிறான். ஷைத்தான் குடியிருக்கிற இடமா நீங்கள் வீட்டை வச்சு அவன் வந்து ஊசலாடுவாங்க. உங்களோட வீட்டில் தொழுகை இல்லை, உங்களோட வீட்டில் குர்ஆன் ஓதுறோம் இல்லை, உங்களோட வீட்டில் நாயை கட்டி வச்சுக்கிங்க, உங்களோட வீட்டில் உருவப்படம் இருக்குது, உங்களோட வீட்டில் என்ன படம் ஓடுது, என்ன வச்சு சிலர் சொல்லுவாங்க, ஷைத்தான் குறைக்கு கொஞ்சம் தண்ணி ஓதி தாங்கம்பாங்க. நீங்கள் ஷைத்தானுக்கு என்ன குறை வச்சு? நீங்கள் அல்லாஹ்க்கு தானே குறை வச்சு, ஷைத்தானுக்கு ஒரு குறை வைக்கலையே. குர்ஆன ஓதணும் நம்ம வீட்டில். அதுலேயும் குறிப்பாக சூரத்துல் பக்ரா ஓதினால் 3 நாளைக்கு என்ன செய்ய மாட்டான், ஷைத்தான் நுழைய மாட்டான் அப்படிங்கிற விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேராங்க சொல்லி காட்டுறாங்க. ஏன்னா நம்ம வீடு ஒரு பரக்கத்தான ஒரு சுபிட்சமான ஒரு வீடாக இருக்கணுமாக இருந்தால் வீட்டில் தொழுகை இருக்கிற மாதிரி குர்ஆன் ஓதுறது இருக்கணும். எங்கே இருக்குது, எங்கே குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்குது? இன்றைக்கு தான் என்ன செய்கிறோம், அண்டனாவை போட்டு டிவியை போட்டு வச்சிருக்கு, 24 hours தூங்குகிற நேரம் போக மற்ற நேரம் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 18-15 ஹவருக்கு மேலே டிவி ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரை விட்டு அப்படி நிகழ்ச்சிகளை போட்டு வச்சுக்க. குர்ஆன் ஓதுறது எப்போ, எங்கே குர்ஆன் ஓதினது? சில வீடுகளில் போய் குர்ஆனை எடுத்தால் புழுதி தடுமலாகுது, எடுத்து விரித்து எவ்வளவோ நாளாகுது. ஆனால் ரிமோட்டு மட்டும் புதுசாக இருக்குது, அது மட்டும் எழுத்து தேஞ்சு பயன்படுத்தப்பட்டதாக காட்டுது. ஏன் இந்த நிலைமை? இப்போ நம்ம வீட்டில் குர்ஆன் ஓத ஒவ்வொரு நாளும் வீட்டில் குர்ஆன் ஓதுற ஒரு சூழல் நமக்குள்ள இருக்கணும். நமக்கு இறைவன் தொடர்பு தாரது அதான், இறைவனோட பேசுகிறோம் நாம. அல்லாஹ் அறைக்கி வைத்த ஒரு வஹி, எவ்வளவு ஒரு புனிதமான. ஒவ்வொரு நாளும் சமைக்கிறோம், ஆனால் எப்போவாச்சும் ஒரு நாள் தான் குர்ஆன் ஓதுறோம். இந்த குர்ஆனை எடுத்து ஓதக்கூடிய ஒரு நிலை வீட்டில் கட்டாயம் ஆக்கி கொள்ளுங்க. பெண்கள், ஆண்கள், பிள்ளைகளை டைம் ஒதுக்கி ஒவ்வொரு நாளும், மகன் இன்றைக்கு குர்ஆன் ஓதுனீங்களா, ஒரு பக்கமாச்சு நம்மளோட பிள்ளைகள் குர்ஆன் ஓதணும். அந்த வீட்டில் குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு வீடாக அந்த வீட்டை அமைக்கணும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அந்த குர்ஆன் ஓதுற வீடாக இருக்கணும். தேவையில்லாத படங்கள், திரைப்படங்கள், நாடகங்கள் இது முசீபத்தாக போச்சு. அது நம்ம சமூகத்தில் ஈமான் அப்படியே கலைந்தெடுக்குது. ஒரு உள்ளச்சம் பெருமை குர்ஆன் ஓதினா அப்படி இல்லை. அந்நியர்களுடைய நம்ம ஒரு வீட்டை வாடகை கிடக்கிறோம், உள்ளுக்குள்ள ஒரு புத்த சிலை வச்சிருக்குது, ஒரு சிலையை வச்சிருக்குது, ஒரு பூஜை ரூம் இருக்குது. முதல்ல இதை எடுங்க, நாங்கள் குடியிருக்கிறதுக்குன்னா சொல்லுவோம், நம்ம இதை எடுங்கன்றோம். அப்படியெல்லாம் சுத்தமாக்கிட்டு வீட்டை கட்டிட்டு இருப்போம். டிவியை போட்டு வைக்கிட்டு டிவியில் பூஜை தான் நடக்குது, டிவியில் அந்த காட்சி தான் போயிட்டு இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே தான் அந்த பெல் அடிக்கிறான், நம்ம வீட்டுக்குள்ளே தான் அர்ச்சனை பண்ணுறான், நம்ம வீட்டுக்கு தான் மந்திரம் ஓதுறான், எல்லாம் போட்டு வச்சுட்டு இருக்கிறோமே. என்ன பறக்கத்து இருக்குது அதில்? ஒரு இணை வைக்கிற ஒரு காட்சியை நம்ம போட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கிறோமே. அப்போ அது கூடாது. அதை முதல்ல நிறுத்திட்டு நம்ம குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக நம்முடைய சமூகத்தை நாங்கள் மாற்றணும்.